என் பேர் கௌசல்யா. நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பொண்ணுங்க. அப்பாவுக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ் முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்தது. அவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவர் வீட்டில் தான் ரெஸ்ட்டில் இருக்கார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். என் சிஸ்டர் தான் வீட்டில் பார்த்துட்ருக்காங்க. நான் 4 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அப்பாவனால் முடியாததுனால அதை சேல்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் சேல்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் அப்பாவோட சர்ஜரிக்காக நிறைய கடன் வாங்கியிருந்தோம். ஸோ அது கட்டணுங்கிறக்காகவே அந்த பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ரொம்பவுமே நிறைய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். அப்போ நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன். பட் எப்படி இருந்தாலும் உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு வெறியோடு தான் படித்தேன். பட் ஆனாலும் போக முடியல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக அதில் படிப்போம். அதில் இந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, இது என்ன இருக்குங்கிறது நானும் அனலைஸ் பண்ணேன். அந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீமில் நான் ஏடபிள்யூஎஸ் ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நான் ஐடி முடித்ததுனால அது என்னோட ரிலேட்டடாக அந்த ஸ்கீம் இருந்ததுனால சரி நான் அதில் படித்து பார்க்கலான்னு அந்த ப்ரோக்ராம் எடுத்து படித்தேன். அந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு 3 months கோர்ஸாக இருந்துச்சு. அந்த 3 months கோர்ஸுமே வந்து பெங்களூரில் கல்டஸ் எஜுகேஷன் அவங்க தான் ட்ரைனிங் பார்ட்னராக இருந்தாங்க. நல்ல விதமாக சொல்லியும் கொடுத்தாங்க. இப்போது எங்கள் எஜுகேஷனில் எல்லாம் சொல்லிக் கொடுத்தது அப்புறம் ஃபுல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே சிஸ்டம் ஓரியன்டான ஒர்க் தான் எங்களுது. இப்போ நான் வந்து இந்த வெற்றி நிச்சயம் ஸ்கீம் மூலியமாக படித்ததில் ஏடபிள்யூஎஸ் ரீஸ்டார்ட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ அவங்க குளோபல் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒன்று பண்ணாங்க. குளோபல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ங்கிறது ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஓரியன்ட். அதில் வந்து குளோபல் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பண்ணுனாவே ஒரு 15 to 20K வரைக்கும் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டோட ஃபீஸே இருக்கும். அந்த ஃபீஸோட வவுச்சருமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரைனிங்கும் அவங்களே கொடுக்குறாங்க. ட்ரைனிங் நான் வெளியே படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி ஒரு 1 lakh நான் அதை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃப்ரீ. பட் அந்த வவுச்சரும் ஃப்ரீ. ரெண்டுமே வந்து எங்களுக்கு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணி கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணி எங்களை எழுத வச்சாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 500 கேண்டிடேட் நாங்கள் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். நான் தான் வந்து ஃபஸ்ட் கேண்டிடேட்டாக அதில் ப்ளேஸ் ஆனேன். அண்ட் ஆல்சோ நான் ஃபஸ்ட் கேண்டிடேட்டாக அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆனேன். அண்ட் ஆல்சோ 1000 ஸ்கோர் பண்ணேன். அது மூலயமா எனக்கு வந்து ஆர்பிட் ஃபியூச்சர் அகாடமி இந்தோனேஷியாவில் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிது. அந்த பிளேஸ்மெண்ட் கிடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் லாஸ்ட் மந்த் வந்து நம்ம உதயநிதி அண்ணா அவரோட கையால் தான் நான் வாங்கிட்டு போனேன்.